வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, மொத வாழ்க்கையிலேயே சன் டிவிக்குள்ள வந்திருக்கோம். ஆனா பிரைம்ல வருமோன்னு சொல்லி சத்தியமா தெரியல. இங்க பாருங்க, ரவுடி பேபி. ஹலோ மிஸ்டர் ரவுடி பேபி. பாத்துட்டாங்க, எல்லாரும் பாத்துட்டாங்க. கேமரா அந்த சைடு வைக்கும்போது வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது, ஆனா அந்த சைடு வச்சா மட்டும் வெளிச்சம் நல்லா தெரியுது. இப்ப பாருங்களேன், பரவாயில்லையா ஒரு கொஞ்சம். ஆனா மூஞ்சி பாருங்க, கொஞ்சம் இருட் ஆயிடுச்சு பாருங்க ப்ரோ. ஆனா இப்படி வச்சா கரெக்டா தெரியுது ஃப்ரேம். வா வாட் அ பிரைட். அதனாலதான் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரி இருக்கு. தொடக்கல நாயக என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லு ப்ரோ. தலைவரே, இவர்தான் நானும் ரவுடி தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபுல்லாக என்ஜாயாக இருந்த இடம் என்ன அப்படின்னா சன் டிவி ஷோவில் தான். இந்த சன் டிவி ஷோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பசங்க வந்திருந்தாங்க. அங்கே அவங்க கூட எல்லாம் செம்ம வைப் பண்ணி செம்ம ஹாப்பியாக இருந்தேன். இந்த நாள் என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருச்சு. தேங்க்யூ.